ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியான் மிஸ்வாக் செய்து தொழுவதற்காக நின்றுவிட்டால் ஒரு மலக்கு அவருக்கு பின்னால் நின்று அவர் ஓதுவதை நன்கு கவனத்தோடு கேட்கின்றார். பிறகு அந்த மலக்கு அவருக்கு மிக சமீபத்தில் வந்து தனது வாயை அவரது வாயோடு சேர்க்கும் அளவு நெருங்கி விடுகிறார். தொழக்கூடியவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தை நேராக மலக்கின் வயிற்றிற்குள் சென்று விடுகிறது. இவ்வாறே இவர் மலக்குகளுக்கு நேசராக ஆகிவிடுகிறார். எனவே நீங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி உங்களது வாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மிஸ்வாக்கை பேணுதலாக செய்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மிஸ்வாக் செய்யாமல் எந்த தொழுகைக்காகவும் தனது வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஸெய்த் இப்னு காலித் ஸுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதை போன்ற சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று பயான்களை பாருங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.